بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாட தலைப்பாக மா ஹுக்மு இகாமத் தௌராத்தில் மியாஹ் ஃபில் மகாபிர், மையவாடிகளிலே தௌரத்துல் மியாஹ்னு சொல்லக்கூடிய சிறுநீர்களிக்கும் இடங்களையோ அல்லது மலம் ஜலங்களிக்கும் இடங்களையோ அல்லது குளியல் அறைகளையோ நிர்மாணிப்பதுடைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லம் தகுன் இகாமத்து தௌராத்துல் மியாஹ் ஃபில் மகாபிர் அலா அஹதி ஸலஃப், ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய நபிகளாருடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், ஐம்மாக்கள் அவருடைய காலம் முதல் மையவாடிகளிலே சிறுநீர்களிக்கும் இடம், மலஞ்சலங்களிக்கும் இடம் ஏற்படுத்தப்படவில்லை என்பது அறியப்பட்ட ஒரு பிரபலியமான விடயமாக இருக்கும். முன்னுள்ள ஸலஃபு ஸாலிஹீன்கள் அதை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். மவாதில் ஒது செய்யும் இடத்தையோ அல் ஹம்மாமாத் குளியலறையையோ அல்லது சிறுநீர்களிக்கும் இடங்களையோ மலம் ஜலங்களிக்கும் இடங்களையோ ஃபில் மகாபிர் மையவாடிகளிலே உருவாக்குவதை, நிலைநாட்டுவதை அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அந்த ஸலஃபு ஸாலிஹீனுடைய வழிமுறையை பின்பற்றுவது எம்மீது கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய மையவாடிக்கு மத்தியிலே அசுத்தமான இடங்களை மையவாடிக்கு அருகிலே ஆக்குவது மிக வெறுக்கத்தக்கதொரு செயல். ஒரு லாசியமன் குறிப்பாக இன்கான மஹல்லத் மதஹரத்தி, அந்த அங்க சுற்றி செய்யும் இடம் ஒரு கபர் ரஜுலின் முஸ்லிமின், முஸ்லிமான மனிதனுடைய கபராக இருந்த போதிலும் நாம் அதை செய்வது கூடாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.